எனக்கு கல்யாணம் நடக்கிற நேரமா பார்த்து கரெக்டா மண்டபத்துக்குள்ள வந்த. என் கழுத்துல நீதானே தாலி கட்டின. இவ்வளவு பண்ணது நீதானே? ஏன் அப்படி எல்லாம் பண்ற? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீதான் உலகம்னு உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கனே, அதுக்கெல்லாம் நீ காட்டுற நன்றி கடன் இதுதானா? ஐயோ சக்தி, எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? வேண்டாண்டா, எதையாவது பேசி என்னை ஏமாத்தலாம் நினைக்காத. யாரும் முகம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் எவ்வளவு அன்பா நடந்துக்கிறாங்க. ஆனா நீ கூட வாழ்ற நீ என்னை ஏண்டா இப்படி டார்ச்சர் பண்ற? சிஸ்டர், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. எங்க அம்மாவுக்கு பிளட் கொடுத்தவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம் தாண்டா இங்க வந்தேன். ஆனா நீ நிக்கிறீங்க. வெற்றி, உன்னை பார்த்தால எனக்கு கோவம் தான் வருது. பேசாம போயிடு. ப்ளீஸ் சக்தி, என்ன கொஞ்சம் பேச விடுறியா? டேய், சொல்லிக்கிட்டே இருக்க, பேசாத போ. அண்ணி என்ன பண்றீங்க? டேய் வாடா. சக்தி, அண்ணி அண்ணி மேல தப்பு இல்ல, சொன்னா கேளுங்க. சக்தி, 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 சொன்னா கேளுடி. சக்தி, நான் சொல்றத கேளு. அண்ணே, அண்ணா, எங்க அம்மாவை நீ பார்க்க வேண்டாம். சும்மா பேசாம போயிடு. தயவு செஞ்சு நீ உள்ள வந்துடாத. அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அண்ணி அண்ணி, டேய் வாடா, அண்ணனை தூக்கலாம். அண்ணா எந்திருங்க. வாணம் போலாம். வாண ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹே தன்னோ தந்தி பிரச்சோதயாத். சௌபாக்யவல்லபைஸ்வர்ய மகாகணபதயே நமோ நமः. ஏகதந்தம் சதுர்கஸ்தம் பாஷமங்குஷதாரிணம் அபயம் வரதரம் வஸ்தே விப்ராணாமோஷகத்வஜம் மகாகணபதி பிரசாத பலசித்திரம். அம்மா, அம்மா, என்னாச்சு? வெற்றிய மார்க்கெட்ல ரவுடி மாதிரி பார்த்தாங்கல்ல, அந்த ஷாக்ல இருந்து அம்மா இன்னும் மீளவே இல்லை. நல்ல வேலைக்கா, வெற்றி குடிச்சிட்டு வந்தத அம்மா பார்க்கல. அத மட்டும் அம்மா ஹாஸ்பிட்டல்ல பாத்துருந்தாங்க, அவ்வளவுதான். சாமி, அர்ச்சனை பண்ணணும். நட்சத்திரம் பேர் சொல்லுங்க. எதுவும் தெரியாது சாமி. ஆமா சாமி, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். கடவுள் மாதிரி ஒருத்தர் வந்து ரத்தம் கொடுத்து எங்க அம்மாவை காப்பாத்தினாரு. அவரு யாரு என்ன எதுவுமே எங்களுக்கு தெரியாது. அவருக்கு தான் சாமி அர்ச்சனை பண்ணணும். மா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. பேரு நட்சத்திரம் தெரியாம எப்படிமா அர்ச்சனை பண்றது? சாமி மாதிரி வந்தாருன்னு சொன்னேன்ல, அதனால சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிடுங்க. மகாகணபதயே நமோ நமः. அர்ச்சனாபிஷேக ஸ்தோத்திர பூஜா மத்ய கரிஷ்யே. ஓம் சுமுகாய நமः. ஓம் ஏகதந்தாய நமः. ஓம் கபிலாய நமः. ஓம் கஜகர்ணகாய நமः. ஓம் லம்போதராய நமः. ஓம் விகடாய நமः. ஓம் விக்னராஜாய நமः. ஓம் மகாகணபதயே நமः. பாவண்டி அம்மா. ஆமாக்கா, வெற்றி இப்படி இருக்கான்னு நினைச்சு உடம்பு கெடுத்துக்காதன்னு நான் அம்மா கிட்ட பக்குவமா எடுத்து சொல்றேன். அப்படியே வெற்றி கிட்டயும் பேசுடி. அவன் கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுக்கா. அவன் ரொம்ப மாறிட்டான். நான் பிராங்காவே சொல்றேன்க்கா, அவனை எப்படி சரி பண்றதுன்னு எனக்கு தெரியல. என்னடி சொல்ற? பாசத்தால திருத்தலான்னு கொஞ்சம் நெருங்குனா ஏதாவது சொல்லி என்ன ஹர்ட் பண்ணிடுறான்க்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா, அம்மாவுக்கு இதெல்லாம் இப்ப தெரிய வேண்டாம். அப்புறம் அவங்க இன்னும் ஹர்ட் ஆயிடுவாங்க. சரி சக்தி. சக்தி, இங்க வாமா. நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா வரேன். என்ன விளையாடுறியா? இப்பதானமா பிளட் ஏத்திட்டு வரோம், இப்ப எங்க போற நீ?
நான் சொல்றது கேளுங்கம்மா, நீங்க போங்க. அம்மா, டிஸ்சார்ஜ் ஆகி இன்னும் 1/2 மணி நேரம் கூட ஆகல. எங்கம்மா போற? எங்க போறதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லிட்டு போ. சக்தி, உங்களை விட்டு நான் எங்கேயாவது போயிடுவேன்னு பயப்படுறியா? அப்படியெல்லாம் நான் எங்கேயும் போக மாட்டேன். நீங்க 2 பேரும் வீட்டுக்கு போங்க, நான் வந்துடுறேன். அம்மா, அம்மா சொன்ன கேளுமா. அம்மா, என்னடி அம்மா இப்படி பண்றாங்க? அவ்வளவு அவசரமா எங்க போறாங்க? தெரியலையேக்கா. மீனாட்சி அம்மா, நீங்க என் மேல கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஒருவேளை என்னாலதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சாம்மா? ஐயோ, இப்போதைக்கு இவங்க இங்க வராங்க. சொல்லுங்கம்மா. நான் சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? நீங்க தான் சொல்லணும். புரியலம்மா. எனக்கும் கூட புரியல தம்பி. ஆமா, ஏன் நீங்க குடிச்சிட்டு மார்க்கெட்ல அப்படி கலாட்டா பண்ணீங்க? நீங்க பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் மயக்கம் போட்டு விழுந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்து என் பொண்ணுங்கெல்லாம் பதறி போயிட்டாங்க தம்பி. என்னென்னமோ நடந்து போச்சு. யாரோ முகம் தெரியாத ஒருத்தர் வந்து எனக்கு ரத்தம் கொடுக்கலனா இப்ப உங்க முன்னாடி நான் நின்னு இருக்கவே முடியாது. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அம்மா, இதெல்லாம் ஏமா என்கிட்ட சொல்றீங்க? மார்க்கெட்ல நான் ஒருத்தன் அடிச்சா உங்களுக்கு ஏமா மயக்கம் வரணும்? எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியலம்மா. தம்பி, நீங்க தானே என் மாப்பிள்ள. நீங்க என் பொண்ணுக்கு பிடிக்காதது எல்லாம் செஞ்சா உங்க 2 பேரோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எனக்கு பயமா இருக்காதா? தம்பி, ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி நாங்க கோவிலுக்கு போனோம். ஏன் தெரியுமா? எனக்கு ரத்தம் கொடுத்த அந்த முகம் தெரியாத ஆளு என்னைக்கும் நல்லா இருக்கணும்னு சக்தி அர்ச்சனை பண்ணா. பாருங்க தம்பி, அர்ச்சனை பண்ண விபூதிய பாருங்க. அந்த முகம் தெரியாத ஆளு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அம்மா, எனக்கு எப்படிமா தெரியும்? ஆனா எனக்கு தெரியும் தம்பி. நான் இங்க வந்ததே என்ன காப்பாத்தின அந்த நல்ல மனுஷனுக்கு இந்த விபூதியை வச்சு விடதான். எனக்கு எல்லாம் தெரியும் தம்பி. எனக்கு ரத்தம் கொடுத்தது நீங்க தான். இல்லன்னு மட்டும் போய் சொல்லாதீங்க. ஏன் தம்பி குடிச்ச மாதிரி நடிச்சீங்க? குடிச்சிருந்தீங்கன்னா உங்களால ரத்தம் கொடுத்திருக்க முடியாதுல்ல. சக்தி ஹாஸ்பிட்டல்ல உங்ககிட்ட கோவப்பட்டாளா? ஆமாமா, நான் உங்களை பார்க்கவே கூடாதுன்னு என்ன கழுத்து பிடிச்சு வெளியே தள்ளிட்டாமா. ஆனா அவ மேல ஒரு தப்பும் இல்லம்மா. நான் தான் ரொம்ப குடிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ. சக்தி ஒரு பைத்தியக்கார பொண்ணு. உங்களை வெளியில தள்ளிட்டு ரத்தம் கொடுத்தவர் எங்கேயோ இருக்காருன்னு அவர் பேர்ல இவ அர்ச்சனை பண்ணிருக்கா. அம்மா, நான் ரத்தம் கொடுத்தது இப்படி குடிகார மாதிரி நடிக்கிறதெல்லாம் சக்தி கிட்ட சொல்லிட்டீங்களாமா? சொல்லல தம்பி. நீங்க நிச்சயம் தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த குழப்பம்
தீர்ற வரைக்கும் இதை யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு தான் சொல்லல. சொல்லுங்க தம்பி, ஏன் இப்படி பண்றீங்க? உங்களை தான் கேக்குறேன், சொல்லுங்க. சக்திக்காக தான்மா. சக்திக்காகவா? என்ன சொல்றீங்க தம்பி? சக்தி கலெக்டர் ஆகக்கூடாதுன்னு எங்க அம்மா சக்தி கிட்ட சொல்லி வச்சது முதல்ல எனக்கு தெரியவே தெரியாதுமா. அதுக்காக தான் நான் சாந்தி முகூர்த்தத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா எப்ப சக்திக்கு எங்க அம்மா இப்படி ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேரு எவ்வளவு அசிங்கம் ஆனாலும் சரி, சக்தியை கலெக்டர் ஆக்கணும்னு. தம்பி, அதுக்கும் இப்ப நீங்க பண்றதுக்கும் என்ன தம்பி சம்பந்தம்? நீங்க சக்தி கிட்ட நேராவே பேசியிருக்கலாம். சக்தி நிச்சயம் ஒத்துக்க மாட்டாமா. உங்களுக்கு தான் தெரியுமே, அவளுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி. அதனால்தான் இப்படியெல்லாம் பண்ணி அவளை கோவப்படுத்தி அவ வாயாலேயே கலெக்டர் ஆகிறேன்னு சொல்ல வைக்கதாமா இப்படி பிளான் பண்ணேன். தம்பி, இது ரொம்ப ஆபத்தான வழி. இதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க நேரடியாவே சக்தி கிட்ட பேசுங்க. இல்லன்னா நான் பேசட்டுமா? அம்மா வேண்டாமா, நீங்க பேச வேண்டாம். இது இப்போதைக்கு நமக்குள்ளே இருக்கட்டும். கெஞ்சி கேட்கிறேம்மா. சரிங்க தம்பி, நான் அவகிட்ட எதுவும் சொல்லல. ஆனாலும் ஒரு விஷயம் தம்பி, எங்களுக்கு நல்லது செய்யறேன்னு உங்க வாழ்க்கைய தயவு செஞ்சு சீரழிச்சுக்காதீங்க. இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு நல்ல முடிவு கட்டுங்க. சக்தியே நான் கலெக்டர் ஆகிறேன்னு சொல்ற வரைக்கும் நீங்க எதுக்கும் டென்ஷன் ஆகாதீங்கம்மா. தம்பி, நான் உங்களை மருமகனா நினைக்கலப்பா, என் மகனாதான் நினைக்கிறேன். எனக்கே ஒரு மகன் பிறந்திருந்தா கூட எங்களுக்காக இவ்ளோ செய்வானான்னு தெரியலப்பா. நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்பா, அதுதான் எனக்கு முக்கியம். அதையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. நான் போயிட்டு வரேன். இவ எதுக்கு இங்க வரா? என்னமோ நடக்க போகுது. சக்தி அக்கா, என்ன திடீர்னு? சக்தி, நடந்த பிரச்சனையில நீ ஒரு முக்கியமான விஷயத்த மறந்துட்ட. என்ன விஷயம்க்கா? ஹே, உன் வாழ்க்கையோட கனவே அதுதாண்டி. IAS அப்ளிகேஷன் போட வேணாமா? நீ கலெக்டர் ஆனா வெற்றியால சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்றேன். கலெக்டர் ஆக கூடாது சக்தி. அதெல்லாம் பாத்துக்கலாம்க்கா. இப்ப என்ன அவசரம் அதுக்கு? ஹே, என்ன விளையாடுறியா? அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு இன்னும் 3 நாள் தாண்டி இருக்கு. என்னடி அப்படி ஷாக் ஆகுற? உனக்கு இத பத்தி எதுவுமே ஞாபகம் இல்லையா? நடந்த எதுவுமே தெரியாம நீ பேசிக்கிட்டு இருக்கக்கா. இதை எப்படி நான் உன்கிட்ட சொல்லுவேன்? ஹே, நான் சொல்றது உன் காதுல விழுதா இல்லையா? இப்போ இன்னைக்கே நீ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி ஆகணும். ஃபார்மை ஃபில் பண்ணு. புடி, இந்தா. உன்னோட வாழ்க்கை அதுதானா? அதுக்கு ஏத்த மாதிரி நீ எல்லாத்தையும் முடிவு பண்ணி இருந்திருக்கணும். வெற்றி மாதிரி ஒரு பையனை நீ கல்யாணம் பண்ணி இருக்க கூடாது சக்தி. நான் சொன்ன மாதிரி என் பையன் கூட நீ எப்பவுமே இருக்கிறதுக்கு தயார்னா நீ சொன்ன மாதிரி இத பாரு, இன்னையோட வட்டி தொழில மூட்டை கட்டி வைக்க சொல்றேன். சரிக்கா, நான் என்னன்னு பாக்குறேன். ஹே, என்னடி அவ்வளவு தூரம் எடுத்துட்டு வந்து குடுக்குற? ஒரு படப்படப்போடு வாங்கி ஐயோன்னு பதறிட்டு ஃபார்மை ஃபில் பண்ணுவேன்னு பார்த்தா சாதாரணமா கீழே வைக்கிற. அக்கா, எனக்கு கொஞ்சம் தலைவலி. நான் அப்புறமா ஃபில் பண்றேன்.
அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கோ தலைவலிக்கோ என்னடி சம்பந்தம்? இல்ல சக்தி, ஏதோ தப்பா இருக்கு. போன தடவை எக்ஸாம்க்கு நீ எவ்வளவு பரபரப்பா இருந்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இந்த தடவை உன்கிட்ட அந்த பரபரப்பே இல்லையேடி. அக்கா டைம் ஆச்சு, நீ கிளம்பு, அம்மா காத்துக்கிட்டு இருப்பாங்க. போ. என் முகத்தை பார்த்து சொல்றி, என்னடி ஆச்சு உனக்கு? இப்ப நீ சொல்ல போறியா இல்ல நான் வெற்றி கிட்ட பேசட்டுமா? வெற்றி அக்கா, வெற்றி அக்கா வேண்டாக்கா, நானே சொல்றேன். அக்கா, உன்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஆனா நீ யார்கிட்ட இதை சொல்லக்கூடாது. நீ இவ்வளவு தூரம் கேக்குறதுனால வேற வழி இல்லாம நான் சொல்றேன். நான் கலெக்டருக்கு படிக்க போறது இல்லக்கா. என்னடி சொல்ற? ஆமாக்கா. ஏண்டி? ஏன்னு மட்டும் கேட்காதக்கா ப்ளீஸ். இப்ப மட்டும் நீ சொல்லல, அம்மா வெற்றி கிட்ட எல்லாம் சொல்லி நானே பெரிய பஞ்சாயத்து பண்ணிடுவேன். அக்கா நான் சொல்றேன், கத்தாத. அப்ப என்னன்னு சொல்லுடி. நான் வெற்றி கூட சந்தோஷமா வாழணும்னா, நான் இந்த வீட்டு மருமகளா இருக்கணும்னா, நான் கலெக்டர் ஆக கூடாதுன்னு அத்தை சொல்லிருக்காங்க. அதுக்கு நீ என்னடி சொன்ன? நானும் ஒத்துக்கிட்டேன்க்கா. எனக்கு வெற்றி தான் முக்கியம். அறிவு இருக்காடி உனக்கு? நம்ம குடும்பம் மட்டும் இல்லடி, இந்த ஊரே நீ எப்போ கலெக்டர் ஆவன்னு காத்துக்கிட்டு இருக்கு. வெற்றி கூட ஆசையா காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா நீ என்னென்னவோ கதை சொல்லிட்டு இருக்க. வெற்றிக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுக்கா. நீ இத பத்தி யார்கிட்ட எதுவும் சொல்லிடாத ப்ளீஸ்க்கா. உங்க அத்தை எப்படிடி உன்னை கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லலாம்? அவங்க சொல்லிட்டா நீயும் சரின்னு சொல்லுவியா? அக்கா யாராவது கேட்டு போறாங்கக்கா. நீ தயவு செஞ்சு முதல்ல இங்க இருந்து கிளம்புக்கா ப்ளீஸ்க்கா. முடியாதுடி, நீ முதல்ல இந்த ஃபார்ம்ல கையெழுத்த போடு. அக்கா சொன்ன புரிஞ்சுக்கோ. அத்தை என்கிட்ட வந்து சண்டை போட்டு கலெக்டர் ஆக கூடாதுன்னு சொல்லிருந்தா நான் அப்படிதான் ஆவன்னு பதிலுக்கு சண்டை போட்டிருப்பேன்க்கா. ஆனா அத்தை கேட்டது வேற மாதிரிக்கா. கலெக்டர் கனவு எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு ஏத்த மருமகளா, வெற்றிக்கு ஏத்த பொண்டாட்டியா, ஒரு குடும்ப பொண்ணா மட்டும் இருக்கிறதா இருந்தா நீ சொன்ன அத்தனையும் நான் கேக்குறேன். நான் எப்படி ஏன் வெற்றியை பாத்துக்கிறனோ அதே மாதிரி நீயும் வெற்றியை பார்த்துப்பேன்னு எனக்கு ஒரு வாக்கு கொடுடி. அப்புறம் உனக்கும் எனக்கும் இடையில எந்த பிரச்சனையும் இருக்காது. எந்த ஈகோவும் கிடையாது சக்தி, எந்த ஈகோவும் கிடையாது. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா சக்தி? ஆமாக்கா. அக்கா யாராவது வரதுக்குள்ள தயவு செஞ்சு இந்த ஃபார்ம் எடுத்துட்டு கிளம்புக்கா. கிளம்புக்கா. ஒரு குடும்பத்தோட கனவு கடைசியில வெறும் பேப்பரா போயிடுச்சுல. அக்கா நான் இத பத்தி நினைக்கவே கூடாதுன்னு விலைக்கு போறேன். நீ இன்னும் என்ன குற்ற உணர்ச்சியில தள்ளிடாத ப்ளீஸ்க்கா. இத பத்தி நான் யோசிக்க விரும்பல. நீ போக்கா, போக்கா. சரி சக்தி, நான் போறேன். கிளம்புக்கா. ஆனா ஒண்ணுடி, நீ வெற்றியோட சந்தோஷமா வாழ்றதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு படிப்பறிவு இல்லாத எனக்கே தெரியுது. ஆனா உனக்கு தெரியல பாத்தியா? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாதுக்கா. கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிற. இந்த விஷயத்தை விட்டுற. நீ கிளம்பு ப்ளீஸ்க்கா. நீ கிளம்பு, போக்கா. நான் வரேன். இவ்ளோ விஷயம் நடந்திருக்கா? என்னடா திடீர்னு சம்பந்தமே இல்லாம குத்து சாவி எடுத்து கொடுக்கறாங்க. சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றாங்களேன்னு பார்த்தா இதான் காரணமா? நாம நினைச்சதை விட ரங்கநாயகியத்தை பயங்கர விவரம் தான். ஆனா நான் எவ்வளவு கிரிமினல்னு உங்களுக்கு காட்ட வேண்டாமா? ஏய் சக்தி, இந்த ஒரு காரணத்தை வச்சே உன்னையும் ரங்கநாயகியத்தையும் பிரிச்சு காட்டுறேன். அப்படி நடக்கல, நான் பூஜா இல்ல.
அதான் கலெக்டர் ஆக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? நாம கொளுத்திடுவோம். சக்தி வந்து பார்க்கும்போது எல்லாமே எரிஞ்சு கிடக்கும். ரங்கநாயகியத்தை தான் கொளுத்திட்டாங்கன்னு சக்தி நினைப்பா. இதால கண்டிப்பா ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும். லட்டு மாதிரி எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இதை யூஸ் பண்ணலனா அப்புறம் என்ன அர்த்தம்? நான் திருப்பி கூப்பிடுறேன்.